தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண பணிகளுக்காக 2000 கோடி ரூபாயை நிதியாக உடனே வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறார். அது பற்றிய விரிவான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். தலைமைச் செயலகத்திலிருந்து செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், இந்த கடிதத்தினுடைய பின்னணி பற்றி விளக்க முடியுமா? விக்ரம், அதாவது தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியாக 2000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்த 2000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும். அந்த வழங்கும் பட்சத்தில் தான் உடனடியாக தமிழகத்தில் வெள்ள நிவாரணம், அதாவது வெள்ள பாதிப்புகளை உடனடியாக சரி செய்ய முடியும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் இந்த நிவாரணப் பணிகள் மற்றும் சீரமைப்புக்காக 500 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாகவும், இந்த 500 கோடி ரூபாய் போதாத பட்சத்தில் தான் தற்போது மத்திய அரசிடம், அதாவது 2000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக உடனடியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதே போல மத்திய குழுவை உடனடியாக ஆய்வுக்கு, அதாவது தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள பகுதிகளை உடனடியாக ஆய்வு செய்வதற்கான மத்திய குழுவை மத்திய அரசு உடனடியாக தமிழகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருந்தே, அதாவது அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி கடந்த நவம்பர் மாதம் தொடங்கி அந்த 20 நாட்களுக்கு உள்ளாகவே பல நாட்கள் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக கனமழை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ளதாகவும், அந்த மழை பாதிப்புகளினால் தமிழகத்தின் வட மாவட்டங்களான, அதாவது குறிப்பாக சென்னை, கடலூர், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் வெள்ள பாதிப்புகளால் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இதனை உடனடியாக கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக அந்த குழுவை ஆய்வுக்காக அனுப்பி வைக்க வேண்டும். அதே போல 2000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். விக்ரம், மேலும் கடந்த புதன்கிழமை அன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா உள்துறை அமைச்சர், அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தொலைபேசி வாயிலாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது இந்த வெள்ள பாதிப்புகள் சம்பந்தமாக நிவாரணம் தேவைப்படும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழக அரசு மத்திய அரசு நாடும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்று, அதாவது 23ஆம் தேதிக்குள் தமிழக அரசிடம் ஒரு அறிக்கை, அதாவது தமிழக அரசிடம் ஆய்வு செய்யும் அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க பணிகளில் தொடர்ச்சியாக தமிழக அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும், அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதனை கருத்தில் கொண்டு இந்த நிவாரண தொகையை ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த அடிப்படையில் பார்த்தால் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் இந்த 2000 கோடி ரூபாய் நிவாரண உதவியை உடனடியாக தமிழக அரசுக்கு வழங்கினால் மட்டுமே இந்த வெள்ள பாதிப்புகளிலிருந்து அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள், வெள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் உடனடியாக மீள்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். விக்ரம், ஸ்டாலின், இப்போ முதலமைச்சருடைய கடிதத்தில் முக்கியமான சில அம்சங்கள், 169 பேர் தமிழகத்தில் வெள்ள பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும் என்ன மாதிரியான முக்கிய அம்சங்கள் அந்த கடிதத்தில் இருக்கு, பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில்? நிச்சயமா விக்ரம், அதாவது இந்த வெள்ள பாதிப்புகளை பொறுத்தவரை கடுமையாக பாதிக்கப்பட்டது என்பது கடலூர் மாவட்டம். அந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விவசாய நிலங்கள், அதே போல வீடுகளை இழந்தோர் என்பது அதிக அளவில் உள்ள காரணத்தினால் இது போன்ற நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு, அதே போல விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கும், அவர்கள் 2 மாதத்தில் மீண்டும் விவசாயத்தை தொடங்குவதற்கும் இந்த 2000 கோடி ரூபாயிலிருந்து கணிசமான தொகையை ஒதுக்குவதற்கான பல ஆய்வுப் பணிகளும் தமிழக அரசு அதிகாரிகள் சார்பில் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது. இதே போல மற்ற மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வீடுகள் மற்றும் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கு உடனடியாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கான தொகையை உடனடியாக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தமிழக அரசு உள்ளது. ஏற்கனவே இறந்தவர்களை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டது போல 169 பேர் இந்த மழை பாதிப்பினால் உயிரிழந்ததாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும், அதாவது இந்த மழை பாதிப்பினால் உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் தமிழக அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் பணமானது நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது மட்டுமல்லாமல் வீடுகளை இழந்தோர், அதே போல வாழ்வாதாரங்களை இழந்தோர் என்ற ஒவ்வொரு அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு கணிசமான தொகை தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மாவட்டங்களை பொறுத்தவரை 4 மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் இதர மாவட்டங்களிலும் அதிகமான மழை பாதிப்புகள் உள்ள காரணத்தினால் தமிழகத்தில் கூடிய விரைவில் இந்த வெள்ள பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உள்ள காரணத்தினால் இந்த மத்திய அரசிடம் தற்போது இந்த வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மத்திய குழுவை பொறுத்தவரை உடனடியாக வரும் பட்சத்தில் அவர்கள் ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்து மத்திய அரசிடம் அளிப்பார்கள். அதனை பொறுத்தே மத்திய அரசு எவ்வளவு நிவாரண நிதி, அதாவது தமிழகத்திற்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது, எவ்வளவு நிவாரண நிதி ஒதுக்கலாம் என்ற ஒரு முடிவை மத்திய அரசு மேற்கொள்ளும். தற்போது தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்த நிவாரண தொகையை இவ்வளவு, அதாவது 2000 கோடி வேண்டும் என்று கேட்ட அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக மத்திய அரசு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த மத்திய குழு
ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு அந்த 2000 கோடி ரூபாய் ஒதுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்த ஒரு முக்கியமான முடிவை மத்திய அரசு மேற்கொள்ளும். அதன் பிறகுதான் இந்த நிவாரண நிதி எவ்வளவு ஒதுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு சார்பில் வெளியிடப்படும். ஏற்கனவே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையின் சார்பில் வந்து இங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் சார்பில் ஒரு ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆய்வறிக்கையும் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்த்தால் மத்திய குழு விரைவில் தமிழகம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிப்பார்கள். அதே போல தமிழக அரசு சார்பில் வருவாய் நிர்வாக ஆணையர் அதுல்யா மிஸ்ரா சார்பில் ஒரு ஆய்வு குழுவானது கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் இந்த வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இன்னும் மேலும் நீடிக்கும் என்ற பட்சத்தில் இந்த பாதிப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு சூழ்நிலை உள்ளதால் அந்த அனைத்தையும் அனைத்து விஷயங்களையும் ஆய்வுகளாக மேற்கொண்டு ஒரு அறிக்கை சமர்ப்பித்தால் மட்டுமே இது போன்ற நிவாரண நிதியை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்க முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக அரசிடம் உள்ளது. இந்த நிலையில் இந்த 2000 கோடி ரூபாய் என்பது நிச்சயமாக மத்திய அரசு வழங்கும் பட்சத்தில் தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகளால் ஏற்பட்ட பகுதிகளில் மறுசீரமைப்பு பண்ணுவதற்கு தமிழக அரசுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதே கருதப்படுகிறது. விக்ரம்.